உலகமெங்கும் கொண்டாடும் தைப்பூச திருநாள் அதிசயங்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாரம் சொல்லும் திருவிழா. திருவிடைமருதூரில் 4 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழா. ஞானப்பழம் வேண்டி முருகப்பெருமான் பழனிக்கு ஆண்டியாக வந்த முதல் நாள். தேவர்களின் சேனாதிபதியான முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்த திருநாள் தைப்பூச திருநாள். சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த நடனமாடிய திருநாள். மன்னன் இரணியவர்மன் இறைவனை நேரில் சந்தித்த திருநாள். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அவதரித்த நட்சத்திரம் பூசம். தைப்பூச நன்னாள் குரு வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகும். வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாதம் வெள்ளிக்கிழமை புனர்பூச நன்னாளில் ஒளி வடிவமானார். பழனியில் 10 நாள் தைப்பூச திருவிழா. பழனியில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. 7ஆம் நாள் தேரோட்டம், 10ஆம் நாள் தெப்ப உற்சவம். பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து வருகிறார்கள். திருச்செந்தூரில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தைப்பூசத்தை கொண்டாடுகிறார்கள். வடலூரில் தைப்பூச திருநாளில் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம். உலகமெங்கும் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். வெளிநாட்டிலும் தைப்பூசம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் புது எடுக்கும் திருவிழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. மலேசியாவில் 10 மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மலேசியாவில் பினாங்கு மாகாணத்தில் தண்ணீர்மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. சீனர்களும் தமிழர்களும் இணைந்து கொண்டாடும் பெருவிழா. பினாங்கு மாகாண அரசு தைப்பூசத்துக்கு 3 நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தைப்பூசத்தின் முதல் நாளே விழா களை கட்டுகிறது. இங்கு மூலவர் கிடையாது, வேல்தான் மூலவர். தைப்பூசத்தன்று தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். இங்கு சீன பக்தர்களும் உண்டு. மலேசியாவின் ஈஃபோ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. மொரீசியஸிலும் தென்னாப்பிரிக்காவிலும் பிஜு தீவிலும் ஆஸ்திரேலியாவிலும் உலகமெங்கிலும் முருகப்பெருமானின் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.